அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மே 15 வியாழக்கிழமை. பிரெஞ்சு இயற்பியல் அறிஞர் பியரி கியூரி, பிரெஞ்சு இயற்பியலாளரும் கதிரியக்க கண்டுபிடிப்புகளின் முன்னோடிகளில் ஒருவருமான பியரி கியூரி பிறந்த தினம் இன்று. பாரிஸில் பிறந்தவர். 1859. தந்தை பொதுநல மருத்துவர். வீட்டிலேயே அப்பாவிடம் ஆரம்ப கல்வி பயின்றார். 16 வயதில் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். 18 வயதில் அமெரிக்காவில் முதுகலை பட்டத்துக்கான நிகரான பட்டம் பெற்றார். 18 வயசுலேயே பிஜி முடிச்சிடறாப்படி. இங்கே 17 முடிஞ்சால் மட்டும்தான் நம்ம இதுவே சேர முடியும். 17 இருந்தால் தான் காலேஜிலே சேர முடியும். 21வது வயதில் தன் சகோதரருடன் இணைந்து அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். இருவரும் அழுத்த மின் விளைவை பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் கண்டறிந்தனர். சார்பொன் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றினார். பிறகு அக்கல்லூரியின் இயற்பியல் ஆய்வுக்கூட தலைவராக நியமிக்கப்பட்டார். தொடர்ந்து ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டார். பியூசோ மின் குவார்ட்ஸ் மின்னோட்டமானியை உருவாக்கினார். மைக்ரோஃபோன், குவார்ட்ஸ் கடிகாரங்கள், மின் கருவிகள் பலவற்றிலும் இத்தத்துவம் பயன்பட்டது. முனைவர் பட்டம் பெறும் முன் காந்த குணகங்களை கண்டறிவதற்காக இவர் டார்சன் பேலன்ஸ் ஒன்றை உருவாக்கினார். முனைவர் பட்டத்துக்காக காந்தத்தால் தீவிரமாக பாதிக்கப்படும், ஓரளவு பாதிக்கப்படும் மற்றும் பாதிக்கப்படாத பொருட்கள் பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டார். காந்த பொருட்கள் வெப்பத்தால் அடையும் மாற்றம் பற்றி இவர் கண்டறிந்த விதிமுறை கியூரி விதி என குறிப்பிடப்படுகிறது. வெப்பநிலை அதிகமாகும் பொழுது இரும்பு காந்த பொருட்கள் காந்தத்தன்மையை இழந்து விடுகின்றன என்பதையும் இவர் கண்டறிந்தார். இந்த வெப்பநிலை கியூரி பாயிண்ட் எனப்படுகிறது. வெப்பநிலை அதிகரிக்கும் போது இரும்பு காந்த பொருட்கள் காந்தத்தன்மையை இழந்து விடுகின்றன என்பதையும் கண்டுபிடிச்சிருக்கிறார். இந்த வெப்பநிலை கியூரி பாயிண்ட் அப்படின்றாங்க. தன் மனைவி மேரி கியூரியுடன் இணைந்து ரேடியம் மற்றும் பொலேனியம் தனிமங்களை பிரித்தெடுப்பதில் வெற்றி கண்டார். கதிரியக்கம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியது இவர்தான். இருவரும் கதிரியக்கத்தின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளை ஆய்வு செய்து அறிவித்தனர். கதிரியக்கத்தை கண்டறிந்தமைக்காக 1903 ஹென்றி பெக்கரல் மேரி கியூரியுடன் சேர்ந்து இயற்பியலுக்கான நோபல் பரிசை பெற்றார். மேரியின் முனைவர் பட்டத்துக்குரிய ஆய்வுகளுக்கு இவர் வடிவமைத்த படிக மின்னழுத்தமானி பயன்பட்டது. பியரியும் அவருடைய மாணவரும் அணுக்கரு ஆற்றல் குறித்த முதல் கண்டுபிடிப்பை வெளியிட்டனர். கதிரியக்கத்தன்மையுள்ள பொருட்களிலிருந்து கதிரியக்கம் வெளியேறுவதையும் முதலில் கண்டறிந்தனர். காந்தப்புலங்களை பயன்படுத்தி இவ்வாறு வெளியேறிய துகள்களில் சில நேர்மின் தன்மை உடையன என்றும், சில எதிர்மின் தன்மை உடையன என்றும், சில நடுநிலைத்தன்மை உடையன என்றும் கண்டறிந்தார். இவையே ஆல்பா கதிர்கள், பீட்டா கதிர்கள், காமா கதிர்கள் என்று குறிப்பிடப்பட்டன. கதிரியக்கத்தை அளக்க பயன்படும் அலகு கியூரி அலகு என்று குறிப்பிடப்படுகிறது. இவர்களின் மூத்த மகளும் அவரது கணவரும் கூட நோபல் பரிசு வென்றவர்கள். இவரது குடும்பம் நோபல் பரிசு குடும்பம் என்று புகழ் பெற்றது. கதிரியக்க கண்டுபிடிப்புகளின் முன்னோடிகளில் ஒருவர் என்று இவர் புகழ் பெற்றார். மனிதகுல மேம்பாட்டுக்கான பல உன்னதமான கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியவருமான மனிதகுல மேம்பாட்டுக்கு பல உன்னதமான கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியவருமான பியரி கியூரி 1906ஆம் ஆண்டு சுதேசி இயக்கம் நடந்த வருஷத்தில் 47வது வயசிலேயே சாலை விபத்தில் மரணம் அடைகிறார். கியூரி தம்பதியினரை பெருமைப்படுத்தும் விதமாக பல அஞ்சல் தலைகள் வெளியிடப்பட்டன. 1859 பிறந்திருக்கிறாரு. பாரிஸில் 1906ஆம் ஆண்டு 47 வயசில் காலமாகி விடுகிறார். மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமையை சந்தித்த மகிழ்ச்சியோட
இந்த மே 15 வியாழக்கிழமை நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.